friends, welcome to Concur's Hindu News Analysis dated 11th August 2020. நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் அண்டர் சி ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். ஏற்கனவே நேத்திக்கு 10th ஆகஸ்ட் இருந்த ஆர்டிக்கல்ல நம்ம இதை பத்தி பேசியிருந்தோம். இதுல இதை லான்ச் பண்ணிட்டாங்கிறது மட்டும்தான் பேசியிருக்காங்க. சரி, இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்னால என்ன மாதிரியான கனெக்டிவிட்டி ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ், அதாவது 4G நெட்வொர்க் கனெக்டிவிட்டி அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண போறாங்க. டோட்டல் லென்த் ஆஃப் தி கேபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் 2300 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட்டா அண்டர் வாட்டர் போக போகுது. எங்க இருந்து எங்க இந்த ஆப்டிக்கல் ஃபைபரை கனெக்ட் பண்றாங்கன்னா, சென்னையில இருந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் கனெக்ட் பண்றாங்க. இந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி வரதுனால என்ன மாதிரியான பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தமான் அண்ட் நிக்கோபாரோட ஒரு பெட்டர் கனெக்டிவிட்டி, சீப்பான ரேட்ல கனெக்டிவிட்டி கிடைக்கும். இந்த செகண்ட் திங், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் கம்ப்ளீட்டா டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, ட்ரேட் ரிலேஷன்ஸ் டெவலப் ஆகணும். பிளஸ் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இருக்கிற இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா வழியா தான் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4 to 5 trillion ஆஃப் ட்ரேட் இஸ் ஹேப்பனிங். அப்ப இந்த இடத்துல இந்தியாவோட செக்யூரிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்றதா இருக்கட்டும், ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே எப்பதான் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதே இருக்கக்கூடிய வேர்ல்ட்ல விர்ச்சுவல் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப சிக்னிபிகன்ட். அப்ப இது இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல தான் இந்த இடத்துல இருந்து லிங்க் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் இந்தியா தன்னோட ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியில ஈஸ்ட் ஏஷியன்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸோட பெட்டர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னா ட்ரேட் ஜாஸ்தியா ப்ரொமோட் ஆகணும். அதுக்காக போர்ட்ஸ் டெவலப் பண்ணும். இந்த போர்ட்ஸ் டெவலப் பண்றதுக்கு நம்ம டெக்னாலஜிக்கலையும் ஒரு பேசிஸா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க். இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க் கனெக்டிவிட்டியை யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஎஸ்என்எல் இஸ் இம்ப்ளிமெண்டிங். இதை தவிர்த்து இந்த ஐலாண்டை டெவலப் பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்காக வேற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸும் இருக்கு. அதாவது ஏர்போர்ட்ஸ் புதுசா கொண்டு வரதா இருக்கட்டும், பேசஞ்சர் டெர்மினல்ஸ் வந்துட்டு ஸ்வராஜ் தீப், சஹீத் தீப் அண்ட் லாங் ஐலாண்ட்ஸ்ல கொண்டு வராங்க. பிளஸ் இந்த ஐலாண்ட்ல வேற எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, போர்ட் லெட் டெவலப்மெண்ட். ஜென்ரலா ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ், ட்ரேட் எதுலாம் நடத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல எய்தர் பை ஏர்வேஸ் இல்ல ஷிப் பேஸ். ரோடு அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப லிமிட்டடானதா. ஏன்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய ஃபியூயலா இருக்கட்டும், டிப்ரிசியேஷன் ரேட்டா இருக்கட்டும், இது ஜாஸ்தியா இருக்கும். இதுவே நீங்க பை வாட்டர் சீவே ட்ரேட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஷிப்பிங் தாங்க இருக்கிறதுலே சீப்பஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். பிளஸ் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பல்க் ஆஃப் குட்ஸ், எவ்வளவு டன்ஸ் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துட்டு போலாம். அப்போ ஒரு கண்ட்ரியில டெவலப்மெண்ட்ங்கிறது எக்ஸ்போர்ட் பேசிஸா வச்சு நம்ம டெவலப் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்ட் மூலதனமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது போர்ட் லெட் டெவலப்மெண்டா தான் இருக்கும். ஸோ ஏற்கனவே இந்தியா செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கறத பத்தி ஜாஸ்தியா பேசிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம எப்பயுமே ட்ரேட் பண்ணணும்னா நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ப்ராப்பரா இருக்கணும். அண்ட் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இந்த மாதிரியான ஒரு அண்டர்சி ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க் கேபிள் ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸா இருக்கும். ஏற்கனவே மேப் ரீடிங் பார்த்துட்டோம். இதுல இந்த ஹேவ்லாக் நீல் ஐலாண்ட்ஸ்க்கு தான் ஸ்வராஜ் ஸ்வதீப் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு ஐலாண்ட், கார் நிக்கோபார் இங்கதான் வந்துட்டு புதுசா ஏர்போர்ட்டோட ஃபர்தர் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் நடக்குது. ஏற்கனவே இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நேத்திக்கு ஸ்லைட்லயே பார்த்தாச்சு. The next article that we will read is Hospitals of Fire அப்படிங்கிற ஆர்டிகல். இந்த ஆர்டிகல் எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா ஆந்திர பிரதேஷ்லயும் குஜராத்லயும் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடந்துருச்சு. இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல இப்போதைக்கு யாரை வச்சு பார்த்துட்டு இருக்காங்கன்னா, கொரோனா பேஷண்ட்ஸை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே லைஃப் த்ரெட்டனிங்கா இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ். ஆனா ஹாஸ்பிட்டல்ஸ் தன்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ராப்பரா வச்சுக்காததுனால அவங்களுக்கு வேற மாதிரியான கேஷுவலிட்டிஸ்ல அவங்க இறக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அப்ப இந்த இன்சிடென்ட்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்தியால இருக்கக்கூடிய இந்த கமர்ஷியலைஸ் பில்டிங்ஸா இருக்கட்டும், இல்ல இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங்ஸா இருக்கும், இது எவ்வளவுக்கு சேஃபா இருக்கு. ஏன்னா சேஃபா இல்லாததுனாலையும் பிளஸ் லேக் ஆஃப் ப்ரிப்பேர்ட்னஸ் இருந்ததுனால இந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. இல்ல ஒருவேளை நம்மளோட பில்டிங்ஸ் எல்லாம் தன்னோட சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை ப்ராப்பரா மேனேஜ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் எல்லாம் ரைட்டா இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட்ஸ்ல இவ்வளவு பேர் இறந்திருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்ப இது எதற்கு உள்ள இருக்கக்கூடிய என்ன மாதிரியான பிரச்சனையை வெளியில எடுத்துட்டு வந்து காமிக்குதுன்னா, இந்தியால இருக்கக்கூடிய பில்டிங்ஸோட சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்கு, என்ன மாதிரியான ரெகுலேட்டரி மெஷர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது.
பிளஸ் இந்த இடத்துல வேற எதையும் காமிக்குதுன்னா we are not prepared. ஏற்கனவே நம்ம பேண்டமிக் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா இல்ல. அண்ட் செகண்ட் திங், இப்போதைய சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம பில்டிங்ஸையும் வந்துட்டு ஃபாஸ்டா வந்துட்டு புதுசு புதுசா பில்டிங்ஸ் நம்ம எடுத்து கொரோனா வார்ட்ஸ் இதுன்னு பண்ணும்போது அதோட சேஃப்டி லெவல்ஸ் நம்ம பாக்குறதே கிடையாது. ஸோ ஃபெமிலியர் பேட்டர்ன்ல வந்துட்டு இந்த சிவிக் அத்தாரிட்டிஸா இருக்கட்டும், இல்ல ஃபயர் பீட் பண்ணக்கூடிய ஃபயர் அத்தாரிட்டிஸா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த சேஃப்டி, இந்த பில்டிங் சேஃப்டியா இருக்குதா இல்லையா அப்படிங்கிற சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை வந்துட்டு யாரு மீட் அவுட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஸ் தான் வந்துட்டு கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிபிள்னு பழிய தூக்கி அவங்க மேல போட்டுட்டாங்க. ஆனா ஒரு இடத்துல வரக்கூடிய பில்டிங் எந்த ஹைட்ல இருக்கணும், எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கணுங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே you have a particular code which is called as National Building Code of India அப்படின்னு 2016ல கொண்டு வந்திருப்பாங்க. இதுல பர்டிகுலரா பார்ட் 4ல ஆஃப் திஸ் பர்டிகுலர் கோட்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல எவ்வளவு அளவுக்கு சேஃப்டி இருக்கணும் அப்படின்னு பேசி இருந்திருப்பாங்க. அப்ப இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் இது யார் அப்ரூவல் கொடுத்தாதான் இந்த இடத்துல நடக்கும்னு கேட்டீங்கன்னா, முனிசிபாலிட்டிஸ்க்கு தான் ஹையரான வெயிட்டேஜ் இருக்கு இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு. பிளஸ் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஃபயர் அப்படிங்கிற ஒரு ஆக்சிடென்ட்டை ப்ரிவென்ட் பண்றதுக்கு எவ்வளவுக்கு எக்யூப்டா இருக்கு, சேஃப்டி ரெகுலேஷன்ஸ், அதுவும் ஹெல்த் கேர்ல இருக்கக்கூடிய இதுல வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதோட ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ், அதோட சேஃப்டி ரெகுலேஷன்ஸும் ப்ராப்பரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. சோ அப்ப கண்டிப்பா சீக்கிரமா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேட்ஸ் வந்துட்டு பெருசான ஒரு ரிஃபார்ம் வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் இந்த நேஷனல் பில்டிங் கோட் ஆஃப் இந்தியா வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்துட்டு கண்டிப்பா மேண்டேட்டரி ஆக்கணும் அப்படின்னு ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. வேற என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வைக்கலாம் ஃபயர்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்மோக் அலாரம், ஸ்மோக் வந்தோடனே படத்துல எல்லாம் காமிக்கிற மாதிரி சத்தம் வரும்ல, அலாரம், ஸ்ப்ரிங்கிள் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணக்கூடிய சிஸ்டம், லோக்கலா ஃபயர் ஃபைட் பண்ணக்கூடிய அந்த ஃபயர் எஸ்டிங்விஷ், இது எல்லாமே ப்ராப்பரா அதுல எடுத்து இருந்து ப்ராப்பரா மெயின்டைன் ஆயிருந்தது அப்படின்னா என்ன பண்ணியிருந்திருக்கலாம், இந்த மாதிரி லாஸ் ஆஃப் லைஃபை நம்ம எலிமினேட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அப்ப அதே மாதிரி ஐசியூ பேஷண்ட்ஸ் ஏற்கனவே வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஐசியூல இருந்து எக்ஸிட் அப்படிங்கிறது தனியா ஒரு எவாக்குவேஷன் சிஸ்டம் அப்படின்னு வச்சிட்டோம்னா ஐசியூ பேஷண்ட்ஸை ஈஸியா வெளியில கொண்டு போயிடலாம். ஸோ நிறைய இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங்ஸ்ல ஃபயர் நடந்துட்டு இருக்கு, டெரிபிளான இன்சிடென்ட்ஸ் வரும்போது இந்த சிவில் சொசைட்டி அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, முன் வந்து கவர்மெண்ட் மேல ஒரு பிரஷர் கொண்டு வரணும், இன்னும் நீங்க நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. The next article that we will speak is isolating China as proposition and the reality. இந்த ஆர்டிக்கல் வந்துட்டு என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சைனாவை நம்ம ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பக்கம் இருந்தா கூட, ஆனா ரியாலிட்டியில அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சைனாவை ஒதுக்கி வைக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இந்த ஆர்டிக்கல்ல சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவுல பார்டர் டென்ஷன்ஸ் நடக்கிறதுல லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டாக்ஸும் முடிஞ்சிருச்சு. ஆனா இதுல ஒரு பிரேக் த்ரூ அப்படிங்கிறது ரொம்ப பெருசா வரவே இல்லை. சில இடத்துல சைனா யூனிலேட்ரலா பின்னாடி போயிட்டா கூட அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் இந்த 1960ல ஒரு லைன் வரைஞ்சிருக்காங்களா, இதை கிளைம் பண்றாங்க. சி இங்க வெளியில இந்த லைட் டாட்டட் லைன்ஸ்ல இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு இன்டர்நேஷனல் பவுண்டரி, இதுதான் இந்தியா வந்துட்டு ஜான்சன் லைன், இது வரைக்கும் எங்களோட டெரிட்டரி அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கு இதுல இருந்து இந்த டார்க் பிளாக் வரைக்கும் இருக்கக்கூடிய டெரிட்டரி இஸ் டிஸ்பியூட்டட் டெரிட்டரி. இந்த டார்க் பிளாக் லைனை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை தாண்டியும் சில இடத்துல சைனா 1956ல இந்த பர்டிகுலர் லைனை காமிச்சு இது வரைக்கும் எங்களோட டெரிட்டரி அப்படின்னு கிளைம் பண்ணிருக்காங்க. 1960ல they are showing another line, இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா இது வரைக்கும் வந்துட்டு எங்களோட டெரிட்டரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை இப்போ வரைக்கும் இவங்க என்ன பண்ணவே இல்லை அப்படின்னா மாத்தவே இல்லை. இந்த மாதிரி எஸ்கலேஷன்ஸ் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல கூட வார் ஆஃப் வேர்ட்ஸ் வந்துட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்தியாவுக்கும் சைனாக்கும் இருக்கக்கூடிய பார்டர் டென்ஷன் சரியானாதான் இந்தியாவுக்கும் சைனாக்கும் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ சைனா வந்துட்டு இதை தாண்டி வேற இதுல வந்துட்டு இந்தியாவுக்கும் சைனாக்கும் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைனா வந்துட்டு இந்தியாவோட இன்டர்னல் மேட்டர்ஸ்ல, அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடக்கக்கூடிய அந்த ஆப்ளிகேஷன் ஆஃப் 370 பத்தி பேசியிருந்திருப்பாங்க. இந்தியா அதுக்கு வந்துட்டு எங்களோட இன்டர்னல் மேட்டர்ஸ்ல நீங்க தலையிடுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸும் போயிருந்திருக்கும். சரி,
இது நடந்துட்டு இருக்கும் போதே பேரலா என்னமும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும் சைனாக்கும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் டிட்டரியேட் ஆயிடுச்சு. பிளஸ் திருப்பி இவங்க எல்லாம் இப்ப வந்துட்டு ஒரு மாரி அலைன்மென்ட் மாரி கோல்டு வார் சிச்சுவேஷன்ஸ்ல வந்துட்டு யுஎஸ் பக்கம் யார் யாரெல்லாம் வரீங்க, சோவியத் யூனியன் பக்கம் யார் யாரெல்லாம் வரீங்க அப்படிங்கிற மாரி, இப்போ புதுசா ஒரு ரீஅலைன்மென்ட் ஆக ஆரம்பிச்சுச்சு. யுஎஸ் பக்கம் யார் யார் வரீங்க, சைனா பக்கம் யார் யார் வரீங்க அப்படிங்கிற மாரி ஒரு காம்படிஷன் வந்துட்டு கிரியேட் ஆக ஆரம்பிச்சுச்சு. யாரு யாரோட கேம்ப்ல ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன். ஆனா இதுல யாரு ரொம்ப மாட்டிட்டு முழிக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசியன் கண்ட்ரீஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியா மாட்டிட்டு முழிக்கிறாங்க. ஏன்னா ஏசியன் கண்ட்ரீஸ்ல சைனா இஸ் a வெரி க்ளோஸ் நெய்பர். அவங்கள மீறி நம்ம யுஎஸோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டோம்னா, இது எந்த மாரியான அவுட்கம்ஸ் கொண்டு வரும் அப்படிங்கிறதுல நெறைய பேருக்கு கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கறனால, நம்ம இதுல வந்துட்டு நடுவுல மாட்டிட்டு இருக்கிறதுக்கு மாட்டிட்டு அவஸ்தைப்படக்கூடிய கண்ட்ரீஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் தான். சரி. நம்ம இவங்க 2 பேருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் யுஎஸ் வந்துட்டு இந்த ஏசியன் கண்ட்ரீஸ்க்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணாலும், ஃபர்ஸ்ட் சாய்ஸஸா வந்துட்டு நம்ம இந்த யுஎஸ்ஆ வந்துட்டு நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். ஏன்னா, சில இடத்துல சைனா மேல இங்க இருக்கக்கூடிய ஏசியன் கண்ட்ரீஸ், ஸ்மால் ஏசியன் கண்ட்ரீஸா இருக்கட்டும், இல்ல ஈவன் இஃப் யூ டேக் இன் கன்சிடர் சில இடத்துல சில பயங்கள் வந்துட்டு இருந்துட்டே இருக்கு. சைனா என்னதான் தன்னோட இம்பீரியலிஸ்டிக் ஆம்பிஷியஸ் பாலிசி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே வந்தாலும், என்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னா, ஒன் கண்ட்ரி டூ சிஸ்டம்னு ஹாங்காங்ல இருந்தது. அத அவங்க கம்ப்ளீட்டா அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதே மாரி சவுத் சைனா சீஸ் டிஸ்பியூட்ல வந்துட்டு 1970s அப்ப சைனா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாராசெல் ஐலேண்ட்ஸ் வந்துட்டு யாரோட கிளைமா இருந்திருக்கும் அப்படின்னா, வியட்நாமீஸோட கிளைமா இருந்திருக்கும். ஆனா இந்த 9 டேஷ் லைன் அப்படிங்கிற ஒண்ண போட்டு, இது சைனாக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அத ஆக்குபை பண்ணியிருந்திருப்பாங்க. அதே மாரி 1990ல ஸ்பிராட்லி ஐலேண்ட்ஸ்ல ஒரு பகுதியான மிஸ்சீஃப் ரீஃப் அப்படிங்கிறதையும் ஆக்குபை பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த ஸ்பிராட்லி ஐலேண்ட்ஸ்ல இந்த மிஸ்சீஃப் ரீஃப் அப்படிங்கிறது யாரோட பகுதியா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பைன்ஸோட பகுதியா இருந்திருக்கும். பிளஸ் இந்த பிரச்சனை எப்ப ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கார்பச்சோ ஷோல் அப்படிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் இது பிலிப்பைன்ஸோடது. இதுவும் தன்னோடது தான் அப்படின்னு சொல்லி சைனா வந்துட்டு ஆக்குபை பண்ணியிருந்திருப்பாங்க. அப்பதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிலிப்பைன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டைரக்ட்டா ஒரு மிலிட்டரி கான்ஃபரன்டேஷன் வித் சைனீஸ் வந்துட்டு பண்ணியிருந்திருப்பாங்க. இத தாண்டி சைனா அப்படிங்கிறவங்க ரொம்ப அக்ரெசிவான எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பாலிசிஸ் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. கிட்டத்தட்ட 80 மீதம் இருக்கக்கூடிய 80 ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ்ல இவங்களோட டெரிட்டரியல் சாவரனிட்டிய வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. பிளஸ் சைனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய இடத்துக்கு பேரு வந்துட்டு மாத்தி இது எங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்ப சைனா, சவுத் சைனா சி, தைவான், ஜப்பான், வியட்நாம், இந்தோனேஷியா, சவுத் கொரியா இவங்க எல்லாரோடையும் ஏதோ ஒரு டெரிட்டோரியல் டிஸ்பியூட்ல இருக்காங்க. ஆனா சைனாவோட ஃபேவரட்டான அப்ரோச் இந்த மாரி கிளைம் பண்றதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூனிலேட்டரலிசம். மத்தவங்களோட உட்கார்ந்து காம்ப்ரமைஸ் பேசுறதெல்லாம் கிடையாது. இது என்னோட டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பவர வந்துட்டு அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஸோ இதோட ஒன் ஆஃப் தி ரிட்டர்ன் கோட் அப்படிங்கிறத இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் ஹார்ட்லி ஆனா இவ்ளோ பிரச்சனை இருந்தா கூட, ஏசியன் கண்ட்ரியா இருக்கட்டும், ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரியா இருக்கட்டும், யுஎஸோட சைட எடுக்கிறதுக்கு ரொம்பவே யோசிச்சுட்டே இருக்காங்க. சைனா எப்பயுமே இந்த சவுத் சைனா சீல ரொம்பவே புரொடெக்டிவா இருப்பாங்க. இந்த சவுத் சைனா சீ எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சைனாவோட ஈஸ்டர்ன் டெரிட்டரில இருக்கு. ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் சைனால இருக்கு. அண்ட் சைனாவோட முக்காவாசியான டெவலப்பிங் டிஸ்ட்ரிக்ட்ஸா இருக்கட்டும், சிட்டீஸா இருக்கட்டும், ஹாங்காங், ஷாங்காய், வூஹான் இது எல்லாமே எங்க தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் சைட்ல தான் இருக்கு. இதுக்கு வரக்கூடிய ஆயில் சப்போர்ட்ஸ் எல்லாமே ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் சைனா வழியா தான் வருது. அப்ப சவுத் சைனா சீய வந்துட்டு புரொடெக்ட் பண்ணுங்கிறதுல சைனா ரொம்பவே மும்முரமா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுஎஸ்க்கும் சைனாக்கும் நெறைய ப்ராப்ளம் வருது. இந்த யுஎஸ் கீழ இருக்கக்கூடிய இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம், லாயோஸ் இவங்க எல்லார் கண்ட்ரீஸ்க்கும் நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற மாரி ஒரு இதுக்கு வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ இந்த இடத்துல பிளேஸ் பண்றாங்க. ஸோ அப்போ ஓப்பனா வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 பேரும் வந்துட்டு கன்ஃபரன்டேஷன்ல இருக்கும்போது, என்னதான் இவங்க 2 பேர்ல கன்ஃபரன்டேஷன்ல இருந்தா கூட, மத்த கண்ட்ரீஸ் யுஎஸோட அலைன் ஆறதுக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்க. பிளஸ் என்னதான் யுஎஸ் வந்துட்டு நெறைய இடத்துல சைனா மேல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருந்தாலும் சரி, யுகே வந்துட்டு சைனையோட இம்போர்ட்ஸ நாங்க ரிலே பண்ணியிருக்க மாட்டோம். ஹவாய் 5G ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து நாங்க ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு என்னதான் நெறைய ஆன்டி சைனீஸ் சென்டிமென்ட்ஸ் இருந்தா கூட, சைனாக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. யாரும் நம்மள ஒதுக்கி வைக்க முடியாது. சரி ரியலா நம்மள யாரும் ஒதுக்கி வைக்க முடியாதுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஏன் இந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா, எல்லா கண்ட்ரீஸ் மேலயும் இவங்க எக்கனாமிக்கலா ஒரு கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க. இது சைனாக்கு பாசிட்டிவ்
பாசிட்டிவா இருக்குதோ இல்லையோ, இது மத்த எல்லா கண்ட்ரீஸ்க்கும் பாசிட்டிவா இருக்கு. when you take ஆஸ்திரேலியா அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியா இஸ் ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் குவாட். யுஎஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா இவங்க எல்லாருமே தே ஆர் பார்ட் ஆஃப் குவாட். இந்த குவாட் இதுதான் வந்துட்டு ஒரு ஆன்டி நேஷனல் கோயலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. when you take this ஆன்டி நேஷனல் கோயலேஷன் அப்படின்னு வரும்போது, சாரி ஆன்டி சைனா கோயலேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் வரும்போது, அப்ப ஆஸ்திரேலியா சைனாக்கு அகேன்ஸ்டா ஏதோ ஒரு இடத்துல ப்ளே பண்ண போறாங்க. ஆனா ஆஸ்திரேலியா ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சைனா இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆஸ்திரேலியா. எங்களுக்கு சைனா ரொம்பவே முக்கியம். நாங்க எதுவுமே அதோட இன்ட்ரெஸ்ட்க்கு அகேன்ஸ்டா பண்ண மாட்டோம். ஏன்னா எங்களோட இன்ட்ரெஸ்ட் எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைனாவை டிபெண்ட் பண்ணி. அதே மாதிரி யூகே செக்ரட்டரி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எவ்வளவுக்கு பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப் சைனாவோட வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். ஒரு பாசிட்டிவான கன்ஸ்ட்ரக்டிவ் என்கேஜ்மெண்ட் வேணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ தட் இஸ் ஸோ இதுல இருந்து என்ன எவிடென்ட்டா தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய கண்ட்ரீஸ் சைனா கூட நிறைய இடத்துல ஒரு மாதிரி வெறுப்பு ஆனா கூட சைனா கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பை வெட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அண்ட் வென் யூ டேக் இந்தியா ஆல்சோ, இந்தியா வந்துட்டு நிறைய ட்ரெடிஷனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு எடுத்துட்டீங்கன்னா யாரும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. பாகிஸ்தானை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும், நமக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. புதுசா மேப் வேற ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நேபாளும் தான். நேபாளும் புதுசா மேப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காலாபாணி அப்படிங்கிற ஏரியா டிஸ்பியூட்டட் கரெக்டா உத்தரகண்டுக்கு மேல இருக்கும். இதே மாதிரி ஸ்ரீலங்கால புதுசா ராஜபக்சே பவருக்கு வந்ததுக்கு அப்புறமாட்டி இந்தியா ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஷிப் எப்படி எவால்வ் ஆகுங்கிறது நமக்கு தெரியாது. அண்ட் ஃபர்தர்மோர் இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன்ஷிப்லயும் சில ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. அப்ப இந்தியா தன்னோட நெய்பரிங் கண்ட்ரிஸோட ஒரு நல்ல ஜோன்ல இப்போதைக்கு இல்ல. அப்ப இதை தாண்டி சைனா வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ சைனா இந்தியா வந்துட்டு நெய்பரிங் கண்ட்ரிஸோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இல்ல. ஆனா சைனா இந்த கண்ட்ரிஸோட எல்லாம் எப்படி ரிலேஷன்ஷிப் இது பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேபாளோட we will have a trans Himalayan multi dimensional connectivity network அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் சிபெக் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடரை நம்ம ஆப்கானிஸ்தான் வரைக்கும் நம்ம வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் நம்ம ஈரான்ல சாபஹார் ரயில்வே ப்ராஜெக்ட்ல இருந்தோம். அது இப்போதைக்கு இந்தியா வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியில அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே சிச்சுவேஷன்ல ஈரான் சைனாவோட எக்கனாமிக் அண்ட் சோஷியல் பார்ட்னர்ஷிப்புக்கு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட $400 மில்லியன். பிளஸ் சைனா இதுக்காக ஈரான் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க, நீங்க எங்களுக்கு சீப்பான ரேட்ல ஆயில வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்தியா தன்னோட ஸ்டாண்டை வைக்கணும்னு நினைச்சாங்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் யார் உள்ள வர ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைனா உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஜியோ பேலன்சிங் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது இப்போதைக்கு நடக்க மாட்டேங்குது. சைனாக்கு டிஸ்அட்வான்டேஜா இல்லவே இல்லை. அப்ப இந்தியா என்ன பண்ணிக்கணும்னா, இந்த மாதிரி தான் சைனா இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தன்னோட ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இதை பொறுத்து தான் இருக்கணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. தி நெக்ஸ்ட் மேக்கிங் அப் ஃபார் தி ஷார்ட் ஃபால்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஏற்கனவே நம்ம காம்பன்சேஷன் செஸ் அப்படிங்கறத பத்தி பார்த்திருந்தோம். இந்த ஆர்டிக்கல் கம்ப்ளீட்டா எதை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னா, காம்பன்சேஷன் ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்கறத பத்தி தான் பேசுறாங்க. சி டோட்டல் காம்பன்சேஷன் வந்துட்டு ஸ்டேட்ஸ்க்கு எவ்வளவு பே பண்ணோம் அப்படின்னா 1,65,302 crores வந்துட்டு பே பண்ணிருக்கணும். ஆனா கம்ப்ளீட்டா செஸ்ல இருந்து கலெக்ட் பண்ண ஃபண்ட் எவ்வளவுதான் இருந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 95,444 தான் இருந்திருக்கு. அப்ப கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 1,65,302 கோடி கொடுக்கணும். ஆனா இருக்கிறது கலெக்ட் ஆனது 95,000 சம் கோடி தான். அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேப்பை ஃபில் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஏற்கனவே பார்த்திருந்தோம் இதுக்கு முன்னாடி கலெக்ட் பண்ணது எல்லாத்தையும் வச்சு இந்த தடவை கட்டிட்டாங்க. சரி, ஆனா இப்போதைய சிச்சுவேஷன்ல கொரோனா பேண்டமிக் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இப்போதைக்கு கட்ட முடியாது. அடுத்த வருஷத்துக்கு நீங்க எப்படி கட்ட போறீங்க? ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் 14% ஆனுவல் growth ரேட்டா வச்சு நாங்க காம்பன்சேஷன் கொடுப்போம்னு சொல்லியிருக்கீங்க. கான்ஸ்டிடியூஷனலுக்குன்னு அதுக்குன்னு சில கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து தான் இதை சொல்லியிருக்கீங்க. இட்ஸ் a promise that is given by the central government to the state government. அப்ப இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி கொடுப்பீங்க, அந்த ஷார்ட் ஃபால்ஸை எப்படி மீட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க. சோ இந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 14% growth ரேட் இருக்கணும் ஒவ்வொரு வருஷமும் அப்படின்னு. இப்போதைக்கு இட் இஸ் ரொம்ப ஆம்பிஷியஸ். ஏன்னா ஏற்கனவே இன்ஃபிளேஷன் 4%க்கு மேல போயிடுச்சு. கவர்மெண்ட்டுக்கான ரெவென்யூ வந்துட்டு ஃபால் ஆயிடுச்சு. அப்ப இந்த இடத்துல இந்த காம்பன்சேஷனை நீங்க எப்படி கொடுக்க போறீங்க? நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதுல இவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எத்தனை கொடுப்பேன்னு சொல்லிருக்கீங்க? 14%. அடுத்த 5 வருஷத்துக்கு ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட், அதாவது 2017ல இருந்து 5 வருஷம்னா 2022 வரைக்கும் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒண்ணு நீங்க இந்த டைம் பீரியட ரெடியூஸ் பண்ணுங்க. என்ன நீங்க பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, எய்தர் அமெண்ட் தி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணி 5 வருஷம்னு சொல்லியிருந்ததை 3 வருஷம் ரெடியூஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நிறைய ஸ்டேட்ஸோட இன்டைரக்ட் டாக்ஸையும் சப்சியூம் பண்ணியிருக்கக்கூடிய சிச்சுவேஷன்
கான்ஸ்டிடியூஷன்ல ராட்டிபிகேஷன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் இஸ் கம்பல்சரி. ஏன்னா நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கு நிறைய ஸ்டேட்ஸ் வந்துட்டு அக்ரி பண்ணிக்க மாட்டாங்க. இது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த சொல்யூஷன் ஒண்ணு கொடுத்தா கூட இதுல சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. செகண்டா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு தனக்கு வரக்கூடிய ரெவென்யூ ஷார்ட் ஃபால்ஸை மீட் பண்றதுக்கு தனக்கு என்னென்ன மாதிரியான ரெவென்யூ காம்பன்சேஷன்ல இருக்கக்கூடிய காம்பன்சேஷன் செஸ் ஃபண்டில் இருக்கக்கூடிய ஷார்ட் ஃபால்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தனக்கு வரக்கூடிய ரெவென்யூல இருந்து காம்பன்சேஷன் செஸ்க்குள்ள தூக்கி போடலாம் அப்படிங்கிற மாதிரியான சஜஷன் தராரு. ஆனா இதுல வேற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த சஜஷனுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இப்ப ரெவென்யூ ஒழுங்கா வர மாட்டேங்குது பிகாஸ் ஆஃப் திஸ் பேண்டமிக் சிச்சுவேஷன், எக்கனாமிக் ஸ்லோ டவுன் அப்படிங்கிறதுனால. அண்ட் தேர்ட் சிச்சுவேஷன், சென்டர் வந்துட்டு கடன் வாங்கிக்கலாம் இந்த செஸ் ஃபண்ட நூதனமா வச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த செஸ் ஃபண்ட் 5 வருஷம் சொல்லியிருக்காங்க. அதை நீங்க வந்துட்டு எக்ஸ்ட்ராவா எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கு காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னு சொல்லி லக்ஸரி கூட்ஸ், டொபாக்கோ, சிகரெட்ஸ் இது மேல எல்லாம் போடுறாங்கல்ல, கார்ஸ், லக்ஸரி கார்ஸ் மேல எல்லாம் போடுவாங்க காம்பன்சேஷன் செஸ். இது எல்லாத்தையும் நீங்க 5 வருஷத்துக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணி வரக்கூடிய காசு எல்லாத்தையும் நீங்க கொடுத்துடுங்க. பிளஸ் இந்த செஸ் ஃபண்ட நூதனமா வச்சுதான் நீங்க கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்றோம்ல, அதை வந்துட்டு மூலதனமா வச்சு கடன் வாங்கணும்னு சொல்றோம்ல, அது நீங்க என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் அது மூலியமாவே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சொல்யூஷனா சொல்றேன். அண்ட் ஃபோர்த் சொல்யூஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, சென்டர் அப்படி இல்லைன்னா நீங்க போய் ஸ்டேட் கிட்ட பேசுங்க. 14% ஆனுவல் growth டார்கெட் அப்படிங்கிறது இப்போதைக்கு அன்ரியலிஸ்டிக் திங். இப்போதைக்கு உங்களோட நாமினல் ஜிடிபி growth எவ்வளவு இருக்கோ அதை பேஸ் பண்ணி நாங்க உங்களுக்கு காம்பன்சேஷன் தரோம்னு சொல்லுங்க. ஆனா இத பேசுறதுக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்ஸோட ஜிஎஸ்டி கவுன்சில்ல உட்கார்ந்து பேசி இந்த டாக்ஸ் லெவல்ஸை வந்துட்டு அவங்க மாத்தி அமைக்கணும். அகைன் இதையும் அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு பில்லா கொண்டு வந்து அமெண்ட்மெண்ட் வந்துட்டு பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது. அப்ப இது எல்லாத்துக்கும் என்னதான் சொல்யூஷன்ஸ் இருந்தா கூட இதுக்குன்னு சில இடத்துல என்ன இருக்குன்னா ஒரு முட்டுக்கட்டை இருந்துகிட்டே இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் ப்ராப்பரா ஒரு பிராக்டிக்கல் சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத ஜிஎஸ்டி கவுன்சில், தட் இஸ் which is headed by your யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிளஸ் எல்லா ஸ்டேட்ஸோட ஃபினான்ஸ் மினிஸ்டரும் இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி, அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடியில என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க எல்லாரும் பேசி ஒரு பிராக்டிக்கல் சொல்யூஷனுக்கு வாங்க அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருக்காங்க. The next article that we will see is about the நாகா இஷ்யூ. இந்த நாகாலாந்து இஷ்யூல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாகாலாந்து மேப் பேஸ் கொஸ்டின்ல நாகாலாந்து இஸ் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட். என்னென்ன ஸ்டேட்ஸ் வந்துட்டு பார்டர் பண்ணுது அப்படின்னு பாருங்க. அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மியான்மர். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த நாகாலாந்து அப்படிங்கிறது அஸ்ஸாமோட பார்ட்டா தான் இருந்தது. அரௌண்ட் 1963ல தான் இந்த நாகா ஹில்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு தனி டிஸ்ட்ரிக்டா வந்து தனி ஸ்டேட்டா வந்துட்டு ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு இந்த நாகாலாந்து பிளஸ் துன்செங் வேலி இது எல்லாத்தையும் சேர்த்து கம்ப்ளீட்டா நாகாலாந்து அப்படின்னு 1963ல தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சரி, இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாகா அப்படிங்கிறவங்க ஒரு குரூப் ஆஃப் ட்ரைப்ஸ். இவங்களுக்கு பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே தன்னோட செல்ஃப் டிட்டர்மினேஷன், சைமன் கமிஷன் வந்ததுல இருந்தே இவங்க என்னன்னா தன்னோட செல்ஃப் டிட்டர்மினேஷனுக்குள்ள யாரும் வரக்கூடாது, நாங்க எங்களை தான் ஆளுவோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சாவரனான கண்ட்ரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சாவரனான கண்ட்ரிய நாங்க நாகாலிம் அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருக்கக்கூடிய டெரிட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ்ல ஒரு டேக் அண்ட் மணிப்பூர் வரைக்கும் இவங்க வந்துட்டு எங்களுக்கு இந்த டெரிட்டரி ஃபுல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு எப்படி மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா தன்னோட சிஸ்டம் வந்துட்டு தன்னோட தன்னோட இடம் வந்துட்டு தனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக சில ஆர்ம்டு மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட்டும் வந்துட்டு இந்த இன்சர்ஜிக்கு அகேன்ஸ்டா நிறைய ஆபரேஷன்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாகா பீஸ் குரூப்பை வந்துட்டு யார் ஹெட் பண்ண, நாகாஸை இப்போதைக்கு யார் ஹெட் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேஷனல் சோஷலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து, IM அப்படின்னு சொல்லிட்டு இவங்க they are heading நாகா குரூப்ஸ். இப்போதைக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி நாகா குரூப்ஸ் இவங்க தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2015ல வந்துட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் கொண்டு வந்து சரி நம்ம பீஸ்ஃபுல் டாக்ஸுக்கு போகலாம், என்னென்ன மாதிரியான நாகாஸோட கஸ்டமா மீறக்கூடாதுன்னு யூ ஹேவ் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஈவன் அண்டர் ஆர்டிகல் நம்பர் 371A கடியில நாகாலாண்டுக்குன்னு சில ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போதைக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரைட் நவ் த கவர்னர் ஆஃப் நாகாலாந்து யாருன்னா RN ரவி அப்படிங்கிறவர். இவரை வந்துட்டு பொசிஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அப்படி என்ன இவர் பண்ணிட்டாரு? இவர் இன்ட்ராகுலர் பிளஸ் இப்போதைக்கு இவர் தான் கவர்னர் நாகாலாண்டோட. சரி, இவர் வந்துட்டு என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் நாகாலாந்துக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பாரு. அதாவது
நெறைய ஆர்ம்டு கேங்ஸ்டர்ஸ் தான் இந்த நாகாலாந்துல வந்துட்டு கவர்ன்மெண்ட்ட வந்துட்டு ரூல் பண்றாங்க. கவர்ன்மெண்ட்டோட லெஜிட்டிமசிய இவங்க சேலஞ்ச் பண்றாங்க அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதியிருப்பாரு. இன்னொரு ஆர்டர்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, யார் யாரெல்லாம் கவர்ன்மெண்ட் அஃபீஷியல்ஸோ அவங்க எல்லாரும் முன்னாடி வந்து தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல ரிலேட்டிவ்ஸோ யார் யாரெல்லாம் இந்த அண்டர் கிரவுண்ட் ஆர்கனைசேஷன் அதாவது நேஷனல் சோஷலிஸ்ட் NSC நேஷனல் சோஷலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து ஐஎம்ல யார் யாரெல்லாம் இந்த ஆர்கனைசேஷன்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களோ இல்ல ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களோ அவங்களா முன் வந்து நாங்க இந்த அண்டர் கிரவுண்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இத இந்த நாகா குரூப்ஸ் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திஸ் இஸ் லைக் ஹியூமிலியேஷன் மாதிரி. நாங்க ஒரு ட்ரைபல் குரூப், நாங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 70 வருஷமா தன்னோட தன்னோட ஸ்டேட் தன்னோட உரிமைகளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா எங்களை வந்துட்டு ஒரு ஒரு டெரரிஸ்ட் குரூப் மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மாதிரி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஹிஸ் டர்னிங் தி இஷ்யூ. இங்க நாகாலாந்துல இருக்கக்கூடிய இஷ்யூ லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவே கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல் இஷ்யூ. ஆனா த கவர்னர் ஆஃப் நாகாலாந்து இது எப்படி போர்ட்ரே பண்றாரு, இது ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நாங்க ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான கோ எக்ஸிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா இப்போதைக்கு கவர்னர் ஆஃப் நாகாலாண்டை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The next article, protest against EIA is needless அப்படின்னு ஜாவாத்கர் சொல்லியிருக்காரு, the Union Environment Minister. இதுல வந்துட்டு நம்ம ஏற்கனவே என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் என்னென்ன மாதிரியான டிராஃப்ட்ல இருக்கு, என்ன மாதிரியான நெகட்டிவ்ஸ்ல இருக்குன்னு பார்த்தாச்சு. இந்த ஆர்டிக்கல் வந்து நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பர்டிகுலர் எவெண்ட்ல பேசும்போது ஹீஸ் கமாமரேட்டிங் த வேர்ல்ட் எலிஃபென்ட் டே. ஆகஸ்ட் 12 வந்துட்டு வேர்ல்ட் எலிஃபென்ட் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க. கீழே கமெண்ட் செக்ஷன்ல த நேஷனல் ஹெரிட்டேஜ் அனிமல் எது அப்படிங்கறத சொல்லுங்க. சரியா? நேஷனல் அக்வாட்டிக் அனிமல்னு தனியா ஒண்ணு இருக்கு. யூபிஎஸ்சிலே கேட்டாங்க. வெரி ஈஸி கொஸ்டின். அதே மாதிரி நேஷனல் ஹெரிட்டேஜ் அனிமல் என்ன அப்படிங்கறத நீங்க போய் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. சரியா? சோ அப்ப இந்த இந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த எலிஃபென்ட்ஸோட அமௌண்ட் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இது வந்துட்டு இட் இஸ் ஆஃப் 50,000ல இருந்து 60,000 எலிஃபென்ட்ஸ் ஏஷியன் எலிஃபென்ட்ஸ் வேர்ல்ட்ல இருக்கு. அதுல 60% ஆஃப் த எலிஃபென்ட்ஸ் இந்தியால தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு வருஷத்துக்கு இந்தியால ஹியூமன் அண்ட் எலிஃபென்ட் கான்ஃபிளிக்ட்னால கிட்டத்தட்ட 500 பேர் வரைக்கும் சாவுறாங்க. பிளஸ் இந்த எலிஃபென்ட்ஸ் மூவ் ஆகக்கூடிய இடம் எல்லாமே ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா இந்த எல்லா இடத்துலயுமே அண்ட் ஏஷியன் எலிஃபென்ட்ஸை என்டேஞ்சர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கமாமரேட் பண்றதுக்காக இந்த ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் எதுக்காக இந்த மாதிரி மைக்ரேஷன் ஆகுதுன்னா தன்னோட ஹேபிட்டட் வந்துட்டு லாஸ் ஆகுது போச்சிங்னால. ஸோ அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்மளோட தன்னோட ஹேபிட்டட் லாஸ் ஆகக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல எலிஃபென்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா காட்டை விட்டு வெளியில வர ஆரம்பிக்குது. இது வெளியில வரும்போது தான் என்ன ஆகுதுன்னா மனுஷனோட பிரச்சனை வந்துட்டு இந்த மாதிரி டெத் வந்துட்டு அக்கர் ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we have to strengthen the human and elephant coexistence அப்படின்னு சொல்றாரு. சரி, யூ ஹேவ் அ ப்ராஜெக்ட். எப்படி டைகரை கன்சர்வ் பண்றதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கோ அதே மாதிரி எலிஃபென்ட் கன்சர்வ் பண்றதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், which is called as project elephant. It is a centrally sponsored scheme. அப்ப காசு யாரு கொடுப்பா? சென்ட்ரலும் கொடுப்பாங்க, ஸ்டேட்டும் கொடுப்பாங்க. எத்தனை ஸ்டேட்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா 13 ஸ்டேட்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. பிப்ரவரி 1992ல இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்கணும் இந்த எலிஃபென்ட் பியரிங் ஸ்டேட்ஸுக்கு. எதுக்காக அப்படின்னா வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா எலிஃபென்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும், அதோட ஹேபிட்டட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணும், பிளஸ் அது எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுது எலிஃபென்ட் காரிடர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். பிளஸ் வேற என்னமும் பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா we have to seek and address human elephant conflict and plus welfare of the domesticated animals-உம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். The next article, Lebanon's cabinet faces pressure to step down. எல்லாருக்குமே தெரியும் லெபனன் பீரத்ல ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அதுக்கு முன்னாடி நிறைய எக்கனாமிக் கிரைசிஸ் இருந்திருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல இந்த பிளாஸ்ட் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு ட்ரிகர் மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா ப்ரொட்டஸ்ட் பண்ண. இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது யாரோட பேக்கிங்ல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹெஸ்புல்லா குரூப், அதாவது ஈரான் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு குரூப் தான் கவர்மெண்ட் கேபினெட் ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாரும் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ப்ரொட்டஸ்ட்ல வந்திருந்திருப்பாங்க. பிளஸ் இந்த இடத்துல பேசும்போது லெபனன் பிரசிடென்ட் வேற என்ன பேசியிருந்திருப்பாருன்னா நாங்க இன்வெஸ்டிகேட் பண்றோம், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாம
யாரோட காரணத்தினால இந்த நெக்லிஜென்ஸ் நடந்தது. பட் திஸ் இஸ் லிட்டரலி டர்னிங் டுவர்ட்ஸ் அஸ் மக்கள் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா திரும்பினாங்க. சம்வாட் லைக் a civil war kind of situation. The next article that we will see is balance of payments will be strong this year அப்படின்னு கோயல் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் எக்கனாமில எக்ஸ்டர்னல் செக்டார்ஸ் கடியில யூ வில் ஹேவ் திஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். நம்ம எவ்வளவு ஏற்றுமதி பண்றோம், நம்ம எவ்வளவு இறக்குமதி பண்றோம் அப்படிங்கறத பத்தின ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஒரு இண்டிவிஜுவல் காசு உள்ள கொண்டு வராங்களா, வெளிநாட்டுல இருந்து சம்பாரிச்சு நம்ம நாட்டுக்கு வரும்போது ஃபாரின் ரெமிட்டன்சஸ் we're importing that. ஸோ அப்ப இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இத பத்தி பேசக்கூடியதுதான் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். ஒருவேளை நம்ம கண்ட்ரி ஜாஸ்தியா எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னா நம்ம பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்ல பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இல்ல இந்தியா நிறைய பொருள்ல இறக்குமதி தான் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்றுமதி கம்மியா பண்ணிட்டு இருக்கோம்னா நம்மளோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வீக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப இந்தியாவோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இப்போதைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா எக்ஸ்போர்ட்ஸ் ஏற்றுமதி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஜூன் வரைக்கும் கொஞ்சம் மிதமான நிலைமையில இருந்தா கூட அதுக்கப்புறமாட்டி அதோட ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா இந்தியா வந்துட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்னவாயிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தே ஹாவ் டர்ன்ட் சர்ப்ளஸ். நிறைய வந்துட்டு ஏற்றுமதி பண்றாங்க. நம்மளோட இறக்குமதி கிட்டத்தட்ட ரெடியூஸ் ஆயிருக்கு. 47.59% ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அப்ப இன்னும் நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்ப நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுங்கிறதுக்கு டொமஸ்டிக் மேனுஃபேக்சர் செக்டாரை ஹெல்ப் பண்ணி ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்ல டெபிசிட்டுக்கும் சர்ப்ளஸுக்கும் டிஃபரன்ஸ். டெபிசிட் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, the country imports more goods and services than capital that it exports. நம்ம நிறைய இறக்குமதி பண்றோம் அப்படின்னா நமக்கு டெபிசிட் வரும். இதுவே நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சர்ப்ளஸ் வரும். ஸோ அப்ப நமக்கு டெபிசிட் வரும்போது we must borrow from other countries. இப்ப நம்ம நிறைய இறக்குமதி பண்றோமா, இது இறக்குமதி பண்றதுக்கு நம்ம டாலர்ஸ்ல என்ன பண்ணணும், பே பண்ணணும். நம்ம கிட்ட ஃபாரின் ரிசர்வ்ஸ் இல்லாத பட்சத்துல நம்ம மத்த கண்ட்ரி கிட்ட இருந்து என்ன பண்ணுவோம், கடன் வாங்குவோம். இங்க வந்துட்டு என்ன வாங்கணும்னு அவசியம் கிடையாது, கடன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. தன்னோட கண்ட்ரிக்கு டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான அளவுக்கு பணம் யார்கிட்டயே இருக்கு, கண்ட்ரி கிட்டயே இருக்கு. இது ஷார்ட் டேர்ம்ல வந்துட்டு எக்கனாமிக் growth வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே உள்ள வருதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஷார்ட் டேர்ம்ல இது ஃபியூல் பண்ணும். ஆனா லாங் டேர்ம்ல என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கடனே வாங்குறீங்கன்னா இது என்ன ஆக்கிடும், உங்களுக்கு கடனாளி ஆக்கிடும். இதுவே when it becomes surplus அப்படிங்கும் போது ஷார்ட் டேர்ம்ல எக்கனாமிக் growth பூஸ்ட் பண்ண, அதே மாதிரி ஒரு லாங் ரன்ல கவர்மெண்ட் என்னவா போயிடும், ஒரு எக்ஸ்போர்ட் ட்ரிவன் growthக்கு போக ஆரம்பிச்சிடும். when you take சைனாக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்துட்டு பயங்கரமா சர்ப்ளஸ் இருக்கு. சைனாவை சொல்லும் போது எக்ஸ்போர்ட் ட்ரிவன் growth அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இப்போதைய இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ். இஃப் யூ லைக் மை வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Conquer IAS. Thank you and press the bell icon for further notifications.